தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். சிலுவை பாதை. அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் இயேசுவின் சிலுவை பாதையை ஒரு புதிய கோணத்தில் நம்முடைய மன அமைதிக்கான பயணமாக மேற்கொள்ளவிருக்கிறோம். இன்றைய வேகமான உலகில் நாம் பல்வேறு விதமான சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். மன அழுத்தம், பயம், கவலை, ஏமாற்றம் மற்றும் தோல்வி போன்றவை நாம் சுமக்கும் நவீன கால சிலுவைகள். இயேசு எப்படி தன் சிலுவை பாதையில் பல்வேறு நிலைகளை கடந்து உச்சகட்ட தியாகத்தை செய்து முடிவில் உயிர்ப்பின் ஒளியை அடைந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய மன அழுத்தத்தின் ஒவ்வொரு நிலையையும் இயேசுவின் சிலுவை பாதையின் ஒவ்வொரு நிலையோடு ஒப்பிட்டு தியானிக்க போகிறோம். இந்த சிலுவை பாதை நம்முடைய கவலைகளை, நம்முடைய சுமைகளை, நம்முடைய பயங்களை இயேசுவின் சிலுவையோடு ஒப்படைக்க ஒரு வாய்ப்பு. இந்த 14 நிலைகளும் நம் மனதில் உள்ள இருளை அகற்றி ஒரு புதிய விடியலுக்கான, புதிய நம்பிக்கையின் உயிர்ப்புக்கான வழியை காட்ட இறைவனிடம் வேண்டுவோம். முதல் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். சிந்தனை. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? நம் தோல்விகளை உலகம் எப்படி பார்க்கிறது? இந்த எண்ணங்களே மன அழுத்தத்தின் தொடக்கம். இயேசு அநியாயமான தீர்ப்பை அமைதியாக ஏற்றார். உங்கள் மீதான விமர்சனங்களை உங்கள் அடையாளமாக மாற்றாதீர்கள். பிறர் சொல்லும் விமர்சனங்கள் உன் வாழ்வை தீர்மானிக்க முடியாது. அநியாயமான தீர்ப்புகளை அமைதியான மௌனத்தால் கடந்து செல். மன அழுத்தம் தரும் வீண் பேச்சுகளை உன் காதுகளுக்கு வெளியே நிறுத்து. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். சிந்தனை. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சுமைகள் என்ற கேள்வி வரும்போது அழுத்தம் கூடுகிறது. சிலுவை என்பது ஒரு சுமை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. சுமையை வெறுக்காமல் அதை தூக்கும் பலத்தை கேளுங்கள். சுமைகளை கண்டு பயந்து ஓடாமல் அதை துணிவோடு ஏற்றுக்கொள். பொறுப்புகள் பாரமாக தெரிந்தால் அதை மாற்றத்திற்கான கருவியாக பார். சிலுவையை சுமக்க துணிந்தவனுக்கு எந்த சவாலும் பெரிதல்ல. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிந்தனை. முதல் தோல்வி எப்போதும் வலிக்கிறது. மன அழுத்தம் உங்களை சோம்பலாக்கலாம். ஆனால் கீழே விழுவது பாவமல்ல, அங்கேயே படுத்து கிடப்பதுதான் ஆபத்து. எதிர்பாராத வீழ்ச்சி உன் நம்பிக்கையை சிதைக்க அனுமதித்து விடாது. கீழே விழுவது பலவீனம் அல்ல, அங்கேயே தங்கி விடுவதுதான் ஆபத்து. தூசியை தட்டிவிட்டு மீண்டும் எழும்போதே உன் மன வலிமை கூடுகிறது. நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். சிந்தனை. மன அழுத்தத்தில் இருக்கும்போது தனிமை நம்மை ஆட்கொள்ளும். ஆனால் உங்களுக்காக அழவும் உங்களை தேற்றவும் யாராவது ஒரு தாய் உள்ளம் கொண்ட உறவு இருக்கவே செய்யும். அவர்களை பார்க்க தவறாதீர்கள். தனிமையில் வாடும்போது உன்னை நேசிப்பவர்களின் இதயத்தை தட்டு. 1000 மருந்தை விட ஒரு தாயின் கனிவான பார்வை பெரிய ஆறுதல். மன அழுத்தத்தின் சிறையை உடைக்க உறவுகளின் சந்திப்பு ஒரு திறவுகோல். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். சிந்தனை. எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும் என்ற பிடிவாதம் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உதவியை கேட்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். இன்னொருவர் கரம் நீட்டினால் பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நானே செய்வேன் என்ற பிடிவாதத்தை விட்டுவிடு. உதவி கேட்க தயங்காதே. பகிரப்படும் பாரம் எப்போதும் பாதியாகும். இன்னொருவர் நீட்டும் கரம் உன்னை இலக்கை நோக்கி வேகமாய் நகர்த்தும். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். சிந்தனை. ஒரு சின்ன ஆறுதல் சொல், ஒரு புன்னகை, இவைதான் மன அழுத்தத்தின் மருந்துகள். மற்றவர் துயரத்தை துடைக்கும் போது நம் காயங்கள் ஆறிப்போவதை உணரலாம். வாடிய முகத்தை துடைக்க முன்வரும் ஒரு கரம் தெய்வத்திற்கு சமம். சிறிய கனிவான செயல்கள் பெரிய மன காயங்களை ஆற்றும் வல்லமை கொண்டவை. மற்றவர் கண்ணீரை துடைக்கும் போது உன் கவலைகளும் தானாக மறையும். ஏழாம் நிலை, இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். சிந்தனை. மீண்டும் மீண்டும் அதே தவறு, அதே மனச்சோர்வு வருகிறதா? பரவாயில்லை, விழுந்த இடத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. மீண்டும் எழுவதே துணிச்சல். மீண்டும் விழுவது உன் தோல்வி அல்ல, உன் சுமையின் கனத்தை காட்டுகிறது. காயப்பட்ட இடமே மீண்டும் காயம் பட்டாலும் தளராமல் முன்னேறு. ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன்னை இன்னும் உறுதியான மனிதனாக மாற்றும். 8ஆம் நிலை, இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். சிந்தனை. நாம் கவலையில் இருக்கும்போது மற்றவர்கள் மீது கோபம் வரும்.
ஆனால் இயேசு தன் வழியிலும் மற்றவர்களின் எதிர்காலத்திற்காக கவலைப்பட்டார். சுய பரிதாபத்தை விடுங்கள், மற்றவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். உன் துயரத்திலும் பிறருக்கு ஆறுதல் சொல்லும் பெருந்தன்மை கொள். சுய பரிதாபத்தில் மூழ்குவதை விட பிறர் நலன் நாடுவது மனதிற்கு நிம்மதி. அன்பை பகிரத் தொடங்கினால் உன் மன அழுத்தம் தானாக குறைந்துவிடும். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். சிந்தனை: இனி என்னால் முடியாது என்று தோன்றும் உச்சக்கட்ட நிலை இது. ஆனால் இலக்கு மிக அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். கடைசி சொட்டு நம்பிக்கையையும் திரட்டி எழுந்து நில்லுங்கள். முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில்தான் புதிய ஆரம்பம் இருக்கிறது. கடைசி சொட்டு நம்பிக்கையையும் திரட்டி அந்த தரையில் இருந்து எழுந்திரு. இலக்கு மிக அருகில் இருக்கும்போதுதான் சோதனைகள் கடுமையாகும். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. சிந்தனை: அவமானம், சுயமரியாதை இழப்பு போன்றவை மனதை உடைக்கும். ஆனால் உங்கள் ஆடைகளோ அந்தஸ்தோ உங்களை தீர்மானிப்பதில்லை. நிர்வாணமாக வந்த நாம் ஆத்மார்த்தமாக வாழ்வதே முக்கியம். வெளிப்பகட்டு மறைந்தாலும் உன் உள் மனதின் தூய்மை குறையாது. அவமானங்களை ஆடையாக அணிந்து கொள், அது உன்னை இன்னும் செதுக்கும். இழந்தவற்றை பற்றி அழுவதை விட எஞ்சியிருக்கும் பலத்தை கொண்டு வாழ். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிந்தனை: சில நேரங்களில் நம் சூழ்நிலைகள் நம்மை நகரவிடாமல் கட்டி போடலாம். கை கால்கள் கட்டப்பட்டாலும் உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருங்கள். வலி தற்காலிகமானது. சூழல்களால் முடக்கப்பட்டாலும் உன் சிந்தனைகளை சிறைப்பிடிக்க முடியாது. வலிகள் உன்னை ஆணியடித்தாலும் உன் லட்சியத்தில் உறுதியாக இரு. கட்டாயமாக நீ நிற்க வேண்டிய இடத்தில் உன் பொறுமையே உனக்கு பலம். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சிந்தனை: உங்கள் கவலைகள், பயங்கள், மன அழுத்தம் அனைத்தையும் சிலுவையில் விட்டுவிடுங்கள். பழைய எதிர்மறை எண்ணங்களுக்கு ஒரு முடிவு கொடுங்கள். அப்போதுதான் புதிய விடியல் பிறக்கும். முடியாத கவலைகளை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு அமைதி கொள். பழைய கசப்பான எண்ணங்களை சிலுவையில் அறைந்து சாகடித்து விடு. ஒரு நீண்ட போராட்டத்தின் முடிவில் முழுமையான விடுதலையை அனுபவி. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் வைக்கப்படுகிறது. சிந்தனை: போராட்டம் ஓய்ந்தது, அமைதி திரும்புகிறது. ஒரு கணம் மௌனமாக இருங்கள். நடந்தவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் மன அழுத்தத்தில் இருந்து வெளிவரும் முதல் படி. போராட்டங்கள் ஓய்ந்த பிறகு கிடைக்கும் அமைதியை நன்றியோடு ஏற்றுக்கொள். காயங்களை ஆறவிட காலத்திற்கும் அன்பானவர்களுக்கும் அவகாசம் கொடு. அரவணைக்கும் மடி இருக்கும் வரை எந்த இதயமும் அனாதை அல்ல. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். சிந்தனை: இருள் சூழ்ந்த அறை போல உங்கள் மனம் இருக்கலாம். ஆனால் கல்லறை என்பது முடிவல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான காத்திருப்பு. உயிர்ப்பு மிக அருகில் இருக்கிறது. இருள் சூழ்ந்த அறை உன் முடிவல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான கருவறை. நாளை மலரப்போகும் புதிய விடியலுக்காக பொறுமையோடு காத்திரு. புதைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு நாள் உயிர்ப்புடன் எழுந்து வரும். மன அழுத்தம் என்பது ஒரு மேகம் போன்றது, அது கடந்து போகும். உங்கள் சிலுவையை சுமக்கும் போது இயேசு உங்கள் அருகிலேயே நடக்கிறார் என்பதை மறக்காதீர்கள். இந்த சிலுவை பாதை தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாளை மீண்டும் இன்னொரு சிலுவை பாதையில் வேறொரு கருத்துக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.